வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, ஒரு வாட்டர் ஹீட்டருக்குள்ள என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோல. முதல்ல பார்க்க போறது ஹீட்டிங் ஃபிலமெண்ட் தான். இங்க இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஹீட்டிங் ஃபிலமெண்ட். தண்ணிய சுட வைக்கிறது இந்த ஹீட்டிங் ஃபிலமெண்ட். இத வந்து ஹீட்டிங் காயில்னு கூட சொல்லுவாங்க. 2வதா பார்க்க போறது தெர்மோஸ்டாட். தெர்மோஸ்டாட்டோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு தண்ணி சூடானதுக்கு அப்புறம் இந்த ஃபிலமெண்ட்க்கு போற பவர் சப்ளைய கட் பண்ணி விடணும். அதுதான் இந்த தெர்மோஸ்டாட்டோட வேலை. 3வதா பார்க்க போறது கட் அவுட். இத கட் அவுட்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் ரீசெட் பட்டன்னு கூட சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இன்கேஸ் தெர்மோஸ்டாட் ஒர்க் ஆகல அப்படின்னா, 90 டிகிரி டெம்பரேச்சருக்கு தண்ணி வந்து சூடாயிடுச்சு அப்படின்னா, இந்த ரீசெட் பட்டன் ஆனது ஒர்க் ஆகி பவர் சப்ளைய கட் பண்ணி விட்டுரும். இன்கேஸ் இது ஒர்க் ஆகாத பொழுது தான் இது வேலை செய்யும். அடுத்ததா பார்க்க போறது அசெம்பிள் போர்டு. அசெம்பிள் போர்டு அப்படிங்கிறது இந்த இன்லெட், அவுட்லெட் பைப் இருக்கு இல்லையா? இதுதான் அசெம்பிள் போர்டு. அடுத்ததா உள்ளது இது அசெம்பிள் பிளேட். இந்த அசெம்பிள் பிளேட்ட தான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது நடுவுல ஒரு கேஸ்கட் இருக்கும். வாட்டர் லீக்கேஜ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் கீழ உள்ளது டேங்க். இவ்வளோ தான் வந்து ஒரு வாட்டர் ஹீட்டருக்குள்ள இருக்கிற ஒரு